உங்க பையன் எப்படி பண்ணிருக்காரு ஜவான் பாத்தீங்களா? பார்த்தேன். என்னன்னா அவர் போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரமிக்க வைக்குது. அட்லியோட எஃபர்ட். ஆமா, பார்த்தா ஒவ்வொரு சீனுக்கும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப மெனக்கடல் தெரியுது. சாதாரணமாலாம் வராது அந்த ரிசல்ட். இப்படி ஒரு எஃபர்ட் போட்டிருக்காம நான் பாராட்டினேன். பிரமாதமா பண்ணியிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உங்க பசங்க ஜெயிச்சு இந்த மாதிரி அதுவும் இந்த ஸ்கேலுக்கு வர்றப்ப ஒரு அது எப்படி ஃபீல் ஆகுது? கண்டிப்பா நம்ம பையன் வந்து ஒரு விஷயம் சாதிச்சுட்டு எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா அவர் அதே சந்தோஷம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய எல்லா மட்டங்களோடும் தொழில்நுட்பமா இருக்கலாம், கதைக்களமா இருக்கலாம், வாழ்வியலா இருக்கலாம், உளவியலா இருக்கலாம், சிந்தனைகளா இருக்கலாம், எப்படி ரெலவெண்டா இருக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்றீங்க நீங்க? ஏன்னா இதான் பெரிய போராட்டம். இல்லங்க, அப்படிதாங்க இருந்தாகும். இல்ல, இட் இஸ் நாட் பாசிபிள் டு எவ்ரிஒன். அதனால கேட்கல. அது எப்படி நேரமா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சுத்தி என்ன நடக்குது, ஊடகங்களை பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு கேட்கணும், என்னென்ன நடக்குதுன்னு கேட்கணும். நம்ம பிள்ளைகளே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க அந்த வருஷத்துக்கு உண்டான பிரதிபலிப்பு நம்ம வீட்லயே பார்த்துட்டு நம்ம மெயினா ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம பண்றதே ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ், அவங்க எதை லைக் பண்ணுவாங்க, அதை மைண்ட்ல வச்சு சின்சியரா ஒர்க் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா இங்கதாங்க அப்படி இருக்கு. இங்க ஹாலிவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே எல்டர்லி டைரக்டர். ஆமா, ரொம்ப வயசு கூடவங்க வேற. ஆமா, அப்படின்னும் போது நம்ம இன்னும் எல்டர் ஆக நம்ம தேடல் ஜாஸ்தியா இருக்கணும். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நம்மள வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இதுல ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு சங்கர் சார். ஒண்ணு வந்து நம்ம எல்டர் ஆக மெச்சூர்ட் ஆகுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அடாப்டபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு. நாம ரொம்ப காலமாக நம்பிய சித்தாந்தங்கள், கருத்துகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல இருந்து ரொம்ப மாறின ஒரு தலைமுறையோட உடன்படுதலே சிக்கல் சில நேரங்கள். இப்ப ஒரு ஜெனரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து இவங்கெல்லாம் மோசம், பொறுப்பு இல்லாம இருக்காங்கன்னு சொல்றதுக்கான காரணமே அதுக்குள்ள வர முடியாம இருக்கு. நீங்க எப்படி இலகுவா அவங்களுக்குள்ள டிராவல் பண்றீங்க? இல்ல, நம்மள அவங்க பிளேஸ்ல வச்சு பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். நம்ம இந்த ஏஜ்ல அவங்க ஒண்ணு பேசுறாங்க, நம்ம இந்த ஏஜ்ல என்ன பேசணும், அதே தானே பேசணும், அதை தானே இவன் பேசுறான்னு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. அதுல உங்களுக்கு உறுப்போ காய் போல இல்ல நம்ம எப்படி இருந்தோமோ அப்படித்தானே இருக்காங்க. நம்ம அந்த காலகட்டத்துல எப்படி இருந்தோமோ அதே தான் இந்த காலகட்டத்துல இருக்காங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ் கொஞ்சம் மாறி இருக்கலாம், கொஞ்சம் ஆக்சென்ட் மாறி இருக்கலாம், அவ்வளவுதான் தவிர. சோ அப்ப நமக்கு இதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன ரியாக்ஷன் வந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம், என்ன வந்தது, இப்போ அவங்க சொல்லும் போது அவங்களை எப்படி ரியாக்ட் பண்ணுன்ற தெளிவு கிடைக்குது. எப்பவுமே கொஞ்சம் அஹெட் தாட்ல யோசிப்பீங்களா? அடுத்து நம்ம எந்த இடத்துக்கு போவோம், இந்த சமூகம் எந்த இடத்துக்கு நகரும் அப்படின்னு யோசிப்பீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை விட நம்ம பண்ணதை விட இன்னும் பெஸ்ட் என்ன பண்ணலாம், சுத்தி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது இல்லாம ஒண்ணு என்ன பண்ணலான்னும் போது மேபி அப்படி வந்துடுதோ என்னமோன்னு தெரியல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகுது. வந்து இதை பண்ணணுன்ற உந்துதல், இதெல்லாம் தவிர்த்துட்டு இதெல்லாம் எல்லாம் புதுசா ஒண்ணு என்ன பண்ணலான்ற ஒரு உந்துதல் தான் நம்ம நவுத்திட்டு போயிட்டே இருக்கு. மேபி அந்த உந்துதல் கரெக்டா நம்மள இன்னும் கொஞ்சம் அஹடா தள்ளுதா என்னன்னு தெரியல. கம்ப்ளீட் யூத்ஃபுல் ஒரு பாய்ஸ் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்டெம்பரரி செட்டப்கான. ஏன்னா அப்படி வேறு மொழிகள் எல்லாம் அந்த மாதிரியான படங்கள் வருது. ஒரு ஃபுல்லா ஒன்லி கேர்ள்ஸ் மூவி இல்ல வந்து அவர் ஒரு 10 ஹீரோயினே கிடையாது, ஒரு 5-6 பசங்க சேர்ந்து மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு படம் இருக்குல்ல, சங்கர் படம் அல்லாத ஒரு சங்கர் படம் எப்போ எதிர்பார்க்கலாம்? இப்போ எனக்கு ஒரு லைன் அப்லாம் கரெக்டா செட் ஆயிடுச்சு. ஏன்னா என்னுடைய நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஒரு லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இல்ல அதுக்கு நடுவுல நம்மள மைண்ட்ல மாதிரி இந்த மாதிரி ஒரு கதை ஒண்ணு ஹிட் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், நடுவுல கூட பண்ணிடலாம்.